அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. நம்ம இந்த 20வது கருத்தரங்கத்தில் என்னுடைய ஒரு சிறிய உரை மட்டும் ஒரு குறிப்பிட்ட நேரம் பேசி நம்ம இன்றைய நிகழ்வை நம்ம நிறைவு பண்ணுவோம். அதாவது இப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்குறோம் அப்படின்னோம்னா சொன்ன மாதிரி தான் யாருக்கு எந்த ஜாதகம் பிடிக்குதோ அதை நோக்கி தான் பயணிக்கணும். நம்ம மூளைக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதுக்கு தகுந்த மாதிரி போனவங்க ஜெயிச்சுக்குவாங்க. நம்ம இந்த மெமரி கார்டுங்கிற இந்த ஒரு மூளையில் ஒரு எம்பி இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட 90 எம்பி என்ன புக் ஆயிடுச்சு அப்படின்னா பால்காரனுக்கு ஒரு கடன் கொடுக்கணும், அரிசி கடைக்காரனுக்கு கடன் கொடுக்கணும், ஒரு இது அடுத்தது 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் டிவி வட்டி போனது வந்ததுன்னு கிட்டத்தட்ட ஒரு 50-60% அந்த மெமரி கார்டில் ஊரெல்லாம் கொடுக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் இருக்குது. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 10% சம்சாரத்தினால தொல்லை, புருஷனால் தொல்லை, அடுத்து குழந்தைங்கனால தொல்லை, இல்லை வேலை செய்கிற ஆளுகள்னால தொல்லை, இல்லை நம்மளுடைய முதலாளிகள்னால தொல்லை அப்படின்ட்டு ஒரு 10% மெமரி கார்டில் பிரச்சனை. அப்போ குறைஞ்சது அந்த மெமரி கார்டில் ஒரு 10%, ஒரு 5% தான் ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ அந்த 10%க்குள்ளே இருக்கக்கூடிய மெமரி கார்டுங்கக்கூடிய அந்த கார்டில் நீங்கள் கற்றுக்கக்கூடிய ஜோதிடம் அந்த மெமரி கார்டுக்குள்ளே வருதா அப்படிங்கிறது நல்லா உணரணும். இப்போ பாரம்பரிய ஜோதிடமெல்லாம் கற்றுக்கணும்னா குறைஞ்சது ஒரு 75 ஜிபி கார்டு வேணும். இவன் வச்சுருக்கிறது 10 ஜிபி கார்டு தான். அந்த 79 ஜிபி கார்டை கொண்டாந்து இதில் நீங்கள் என்ன தான் துணிச்சிங்கனாலும் அந்த மூளைக்குள்ளே போகாது. அப்போ என்ன பண்ணணும், எதையோ ஒரு பிரச்சனையை அவன் தீர்க்கணும். அப்போ என்ன கடன் பிரச்சனை இருக்குதுன்னா அந்த கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இது எல்லாம் தீர்ந்தால் அந்த மெமரி கார்டு பாதி தீர்ந்து போயிடும். புதுசாக ஒரு கருத்துக்கள் ஏற்றுனீங்கன்னா மூளையில் பதியும். எல்லா பிரச்சனையும் இழுத்து போட்டுக்கிட்டு பெரிய மலையாட்டு இருக்கக்கூடிய ஜோதிடத்தை தூக்கி உள்ளே சொருகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக எல்லாருமே தோற்று போகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஜோதிடத்துறையில் நான் படித்து என்னால் பலன் சொல்ல முடியல அப்படின்னு திணறவங்க எல்லாமே இந்த ஜிபி 100 ஜிபி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏற்கனவே 75 ஜிபி வேறு ஒரு ப்ராப்ளத்தை வச்சு 25 ஜிபி இருக்கிறனால அவங்க மூளையில் எந்த இதையும் உள்ளே துணிக்க முடியல. அப்போ நம்மக்கிட்ட கேபி ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப எல்லா ஜோதிடம் சூப்பர் தான். இது மாதிரி ஈஸியாக பலன் சொல்லணும் அப்படின்னோம்னா கேபி ஜோதிடம் தான் பெஸ்ட்டு என்னை பொறுத்தளவுக்கு. மற்ற ஜோதிடம் சூப்பரான ஜோதிடம் தான். அப்போ இன்றைக்கி ஒரு கிரகங்கள் வலுவாக இருந்தால் என்ன பலன் தரும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தான் பார்ப்போம். பொதுவாக ஒரு பாரம்பரிய ஜோதிடத்தை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இப்போ காலையில் சொல்ல மணிகண்டன் பேசினார். அதாவது ஒரு கிரகங்கள் எப்படி இருந்தால் பலன் தரும் அப்படிங்கிற மாதிரி மேட்டர் சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ அதில் ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா அந்த ஜாதகத்தில் ஒரு கிரகங்களுடைய நிலை என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல அந்த கிரகத்துடைய ஸ்தானத்துடைய பலம் தெரிஞ்சிருக்கணும். இதில் 2 விஷயத்தை நான் ஒரே மேட்டரை தான் சொல்ல போகிறேன். ஆனால் அதை 2 விதமாக நீங்கள் புரிஞ்சு அழகாக பலன் சொல்லலாம். இது சிம்பிளான மெத்தட் தான், ஈஸியாக பேசலாம் நம்ம இந்த விஷயத்தை. அப்போ ஸ்தான பலம்னா என்ன, ஒரு கிரகங்கள் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி, உச்சம் பெற்றிருந்தாலும் சரி, ஒரு நல்ல இடத்துல இருந்தால் அந்த கிரகங்கள் ஸ்தான பலம் அடைஞ்சதுன்னு பேர். ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அந்த கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலனை ரொம்ப அற்புதமாக கொடுக்கும். இது ஸ்தான பலம். இதையும் தாண்டி ஜோதிடத்தில், வேத ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா திக்பலம் அப்படிங்கிறது ரொம்ப, அதைத்தான் காலையில் அவர் சொன்னார், மணியராஜ் சொல்லிட்டு இருந்தார், திக்பலம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ இந்த திக்பலத்துடைய சூட்சமம் என்ன, இல்லை அதனுடைய தன்மைகள், மோசமான தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய மேட்டரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ திக்பலம்னா என்ன அப்படின்னா, நம்ம கிரகங்கள் 12 ராசி கட்டத்தில் இந்த அதிர்ஷ்ட கேந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதிர்ஷ்ட கேந்திரம்னா என்னென்ன, மொத்த கேந்திரம்னா என்ன, கேந்திரம் தான் 1, 4, 7, 10 இதுதான் கேந்திரம். அப்போ இந்த கேந்திரத்தினுடைய அடிப்படையை வைத்து தான் திக்பலமே கணிச்சிருக்காங்க. கேந்திரத்துடைய அடிப்படையில் தான். அப்போ லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது திக்பலம், 4ஆம் இடத்துல இந்தந்த கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்கள் திக்பலம், 7ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தால் அது திக்பலம், 10ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இருந்தால் அது திக்பலம்னு பேர். அப்போ அது என்னென்ன கிரகங்கள் இருந்தால் திக்பலம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியணும். இதை கூட இந்த ஒரு சின்ன நான் பேசக்கூடிய இந்த ஒரு 20 நிமிஷத்து வீடியோவை கூட நீங்கள் நல்லா புரிதல்கள் பண்ணிங்கன்னா நீங்களே பலன் சொல்லலாம் பாரம்பரிய ஜோதிடத்தில்.
அப்போ லக்னத்தில் திக்பலன் யார் அடைவாங்க அப்படின்னு தெரியணும். அப்போ லக்னத்தில் திக்பலன் அடையக்கூடிய கிரகம் புதன் பகவானும் குரு பகவானும் லக்னத்தில் திக்பலம். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, நல்லா ஏற்றிக்கங்க. லக்னத்தில் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்தில் புதன் பகவானும் குரு பகவானும் இருந்தால் அந்த கிரகம் திக்பலம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த கிரகம் அந்த இடத்துல இருக்குது. இப்போ லக்னத்தில் புதன் இருக்கிறாரு, அப்போ அந்த புதனுடைய காரகம் என்னன்னு தெரியணும். லக்னத்தில் குரு இருக்குது, அப்போ குருவுடைய காரகம் தெரியணும். அப்போ இந்த இடத்த நீங்கள் 2 ஏங்கலாக பிரிக்கணும். லக்னத்துடைய பாவகாரகங்கள் என்ன, லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய கிரகக்காரங்கள் என்னன்னு தெரியணும். இப்போ லக்னத்தில் இருக்குது அப்படின்னா லக்னம்னு என்ன? பொதுவாக நம்மளை பற்றியே சொல்லிக்கிறது தான், நம்மளுடைய கேரக்டர் வைஸ் தான் லக்னங்கிறது. அப்போ கிரகத்தில் புதன் எடுத்துட்டோம்னாவே அந்த லக்னத்தில் புதன் எப்படி மேட்ச் ஆகிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ லக்னத்தில் புதன் இருந்தால் ஜாதகர் கொஞ்சம் சுறுசுறுப்பான ஆள், இளமையான ஆள், துடிப்பான ஆள், எதையும் ஒரு காரியத்தை கொடுத்தா அதை கச்சிதமாக முடிக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. இதே குரு இருக்குது அப்படின்னா அவர் ஒரு நிர்வாகத்திறமை, ஒரு கடவுளுடைய பக்தி, எல்லாத்துக்கும் செய்யக்கூடிய மனப்பான்மை, ஒரு ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதில் ஒரு மதிப்பு மரியாதை எல்லாத்துக்குமே கொடுக்குறதா இருந்தாலும் சரி, வாங்கிறதா இருந்தாலும் சரி, அது அற்புதமாக இருக்கும். அப்போ லக்னத்தில் புதன் பகவானும் குரு பகவானும் இருந்தால் அது திக்பலம். அப்போ லக்னத்தில் புதன் குரு இருக்கிறவங்க அந்த லக்னத்துடைய பாவகாரங்களில் அவங்க சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி 4ஆம் இடத்துல திக்பலம் அடையக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா அது சுக்கிர பகவானும் சந்திர பகவானும் 4ஆம் இடத்துல திக்பலம் அடையும். அப்போ 4ஆம் இடத்துல சந்திரன் திக்பலம் என்ன சொல்கிறாங்க? சொல்கிறாங்களே 4ஆம் இடம்னா தாய் ஸ்தானம். அப்போ சந்திரனும் தாய் ஸ்தானம். அந்த பையனுக்கு அவங்க அம்மா தான்ப்பா பெரிய பலமே. இவன் ஊரை சுற்றிட்டு தான் இருக்கிறேன், அவங்க அம்மா சொத்து இருக்குது, அதை வச்சு ஆட்டம் ஓட்டிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அது திக்பலம், தாய் பலம். அதே 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் வீடு பலம். சுக்கிரன்னா வீடு. அப்போ 4ஆம் இடத்துல திக்பலம் அடையக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா சுக்கிர பகவானும் சந்திர பகவானும். இப்போ 7ஆம் இடத்துல திக்பலன் அடையக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். இப்போ 7ஆம் இடத்துல சனி திக்பலம் அடைஞ்சால் நம்ம சொல்கிறோம் நல்லது அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைப்பீங்க? 7ஆம் இடம்ங்கிறது ஒரு திருமண ஸ்தானம், ஒரு கூட்டாளியோடைய ஸ்தானம், ஒரு சுய தொழிலை செய்யக்கூடிய ஸ்தானம். அங்கே போய் சனி இருந்தால் அவனே ஒரு லேட் பிக்கப்பு, அவனே ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஆள். என்னப்பா ஒரு திருமண ஸ்தானத்தில் போய் சனி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா 7ஆம் இடத்துல சனி திக்பலமான என்னென்னா திருமண வாழ்க்கையில், அதாவது அந்த கிரகங்கள் மாதிரி தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த கிரகங்கள் மாதிரி அந்த பாவத்தில் செயல்படும். இப்போ சனி ஒரு ராசிக்கு இடத்துல போனார்னா 2.5 வருஷம் போய் சப்பானி போட்டு உட்காந்துக்கிறாரு. ஒரு ராசிக்குள்ளே போயிட்டா ஒரு 2.5 வருஷம் உட்காந்துக்கிறாரு. அப்போ என்னென்னா அதிக நேரம் அந்த வீட்டில் உட்காந்துக்குவார். அப்போ 7ஆம் இடத்துல சனி இருந்தால் 7ஆம் இடங்கிறது திருமணஸ்தானம். அங்கே சனி இருந்தால் என்ன ஆகும்? அந்த ஜாதகருக்கு திருமணத்தை காலதாமதமாற்றும். அதுக்கோசரம் திருமணம் நடக்காதுன்னு சொல்லக்கூடாது. 7ஆம் இடத்துல சனி இருந்து காலதாமதமானாலும் சூப்பரான திருமண வாழ்க்கை அமையும். நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க தான் எந்த சூழ்நிலையிலையும், ஏன்னா கிட்டத்தட்ட அவன் ஒரு பக்குவத்துக்கு வந்துடுவான். என்ன பக்குவத்துக்கு? 25 வயசில் மனைவி அப்படி அடிப்பு இப்படி அடிப்புன்னு சொல்லிட்டு இருப்பியான் வடிவேல் மாதிரி. ஒரு 30-35 வயசு ஆனோடனே பொண்ணுன்னு கிடைச்சா கூட போகுது வாழ்க்கையில், இதை வச்சு எப்படியோ பொழப்புத்தனம் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளே 7 ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, வாயக்குது ஏதாச்சும் விட்டுக்கிட்டு இவன் ஓடி போயிட்டானா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிருன்ட்டு அவன் அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே அவன் சம்சாரத்துக்கிட்டேயோ, அது பெண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் தன் கணவர்கிட்டயே வாயை திறக்காது. எங்கேயா சண்டை போட்டவன் போயிட்டானா திருமண வாழ்க்கை கெட்டு போச்சா? ஏன்னா பக்குவத்தை கொடுத்துருவது சனி பகவான், பக்குவம். அதனால தான் 7ல் சனி இருந்தால் திக்பலம் லேட்டாகும். ஆனால் வாழ்க்கையை எப்படி சம்சாரத்தோடு வாழ்க்கை துணையோடு வாழ வேண்டுங்கிற பக்குவத்தை கொடுத்துரும். இதே 10ஆம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் திக்பலம். அப்போ 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் தான் நம்ம சொல்கிறோமல்ல, 10ஆம் இடங்கிறது பட்டம், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே 10ஆம் இடம் தான். 10 பேர்த்துக்கு முன்னாடி நின்று ஒரு பெருமையாக எனக்கு கீழே ஒரு இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டாமினேட் பண்ணி காட்டுறது 10ஆம் இடம். பதவி உயர்வுகள் இருக்கிறது.
அப்போ 10ஆம் இடத்துல சூரியன் இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு அரசியல் சார்ந்த விஷயத்தில் முன்னாடி இருக்கிறது, ஒரு அரசியல் வேலையில் அரசாங்க வேலையில் முன்னாடி இருக்கிறது, அரசாங்க தொடர்புகள் ரீதியாக ஒரு பெரிய மனுஷ தன்மையில் இருக்கிறது. இது எல்லாமே 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் அடைகிறதுனால அவங்களுக்கு அரசு துறை சார்பாகவும் அரசியல்வாதிகள் சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு தொழில் ரீதியான வெற்றிகளை கொடுக்குது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல செவ்வாய், அதனால தான் சொல்கிறாங்க 10ல் சூரியன் இருந்தாலும் சரி 10ல் செவ்வாய் இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு ஐபிஎஸ் ஆகிறாங்க, மிகப்பெரிய மிலிட்ரியில் ஒரு பொசிஷன் இருக்கிறாங்க, ஒரு இராணுவத்தில் இருக்கிறாங்க, ஒரு பெரிய கலெக்டராக இருக்கிறாங்க. அப்படின்னு நிறைய ஜாதகத்தை பார்த்திங்கன்னா 10ல் சூரியனும் செவ்வாயும் அவங்க ஜாதகத்தில் திக்பலத்தில் இருக்கிறப்ப, திக்பலம்னு என்ன அடிச்சல் அப்படி எத்தனை பேர் அடிச்சல் கின்னு நிற்கிறது, அதுதான் திக்பலம். அப்போ 10ல் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருந்தாலும் அது திக்பலம். இதில் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு கிரகம் ஒரு ராசியில் திக்பலம் அடையுது அப்படின்னா அதனுடைய 7வது ராசியில் நிஷ்பலம் அடையும், அதாவது தன்னுடைய வலிமையை இழக்கும். அப்போ என்ன, லக்னத்தில் புதனும் குருவும் திக்பலம் அடைந்தால் அதனுடைய 7ஆம் இடத்துல யாருடைய ஜாதகத்தில் புதனும் குருவும் இருக்குது, சம்சாரம் எனக்கு சூப்பரான சம்சாரம் அமையும். நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் சொல்கிறத இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும். லக்கணத்தில் புதன் குரு இருந்தால் அது திக்பலம், அதே 7ஆம் இடத்துல அந்த கிரகங்கள் இருந்தால் அது நிஷ்பலம். நிஷ்பலம்னா என்ன, வலிமையை இழக்கிறது. அப்போ 7ஆம் இடத்துல எனக்கு குரு இருக்குது, வரக்கூடிய மனைவி கோடி கோடியாக கொண்டுக்கிட்டு வரும், நல்லா என் மனைவி அன்பாக என்னை கால் அமுத்தி விடு கை அமுத்தி விடு நல்லா பார்த்துக்கும் அப்படின்லாம் கனவு கண்டுகிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, உதைக்கும். மனைவி வந்து ஒரு படத்தில் பார்க்குறோம்ல, எப்படி எப்படியோ பேசுகிறாங்கல்ல, 7ஆம் இடத்துல குரு இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு நம்ம ஒரு கால்குலேஷன் போடக்கூடாது. கல்யாணம் ஆகும், ஏன்னா அவனுக்கு வந்து அந்த கொடுப்புனை கிடச்சி தீரணுமில்ல. அப்போ கிடைக்கணும்னு என்ன கிடைக்கணும், அவன் கல்யாணம் பண்ணினா தான் கிடைக்கும், அது வேறு மாதிரி கிடைக்கும். அப்போ லக்னத்தில் புதனும் குருவும் 7ஆம் இடத்துல, அதாவது லக்னத்தில் புதன் குரு இருந்தால் திக்பலம், அதே லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல புதன் குரு இருந்தால் அது நிஷ்பலம். அங்கே யாருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல குரு பகவானும் புதன் இருந்தால் நம்ம நினைக்கிற மாதிரி உங்கள் கனவெல்லாம் சொல்கிறாங்களே, தம்பி உன் பாட்சாவெல்லாம் இங்கே பலிக்காது அப்படிங்கிறாங்களே, அந்த கதை தான். இப்போ 4ஆம் இடத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம். அப்போ அந்த 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம்னா அதனுடைய 4லிருந்து 7வது வீடு எத்தனாவது வீடு, 10வது வீடு. 10வது வீட்டில் உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் வீட்டில் சந்திரன் அல்லது சுக்கிரன் இருந்தால் அது நிஷ்பலம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கும் 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறவங்களுக்கும் வாழ்க்கையில் வீடு நிலம் வண்டி வாகனம் சொத்து இது எல்லாமே போராடி தான் பிடுங்க வேண்டியதாக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியாக கிடச்சிடும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இந்த திக்பலம் அடையக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல நிஷ்பலமாக மாறி தன்னுடைய வலிமையை இழக்கிறது. இதே 7ஆம் இடத்துல சனி திக்பலம்னா அதனுடைய 7ஆம் இடம் எத்தனாம் இடம், லக்னம். அப்போ லக்னத்தில் சனி இருந்தால் அதுக்கு பேர் நிஷ்பலம். அப்போ அந்த இடத்துல அவர் சனி கரெக்டாக அது மாதிரி இருக்க முடியாது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், லக்னத்தில் சனி இருக்குது, இந்த ஜாதகர் சுறுசுறுப்பு இருக்க மாட்டான், சோம்பேறியாக இருப்பான், அப்படி இப்படிம்பான். அவன் தான் துள்ளி குதிச்சுட்டு ஓடுவான். ஏன்னா அவன் கொடுக்க வேண்டிய வேலையை செய்யாமல் அவனுடைய பலத்தை குறைச்சிட்றான். இதே மாதிரி 10ல் சூரியனும் செவ்வாயும் நம்ம திக்பலம்ட்டோம். அதுவே அந்த சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடத்துக்கு 7ஆம் இடமான 4ஆம் இடம், 4ஆம் இடம் தானே, அதில் மாற்றம் இல்லையில்ல. அப்போ 4ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் சரி, அதே மாதிரி செவ்வாய் இருந்தாலும் சரி, நம்ம அது நிஷ்பலமாக மாறிடுது. இப்போ தான் நீங்கள் இந்த இடத்த என்ன நல்லா இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா, ஒரு ஜாதகத்தில் நீங்களாக ஒரு கனவு கண்டுக்கூடாது. என் ஜாதகத்தில் செவ்வாய் எனக்கு ஆட்சி பெற்றிருக்குது, குரு ஆட்சி பெற்றிருக்காரு, குரு உச்சம் பெற்றிருக்கிறாரு, இப்படியெல்லாம் கனவு கண்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ குரு எங்கே நிஷ்பலமாகிறாரு, இப்போ லக்னத்தில் குரு திக்பலம்,
அப்போ எந்த இடத்துல? 7ல். சரி, 7ஆம் இடம் அப்படின்னா எந்த லக்கணத்துக்கு 7ஆம் இடம் சொல்லுங்கள் பார்ப்போம். மகர லக்கணத்துக்கு 7ஆம் இடம். இப்போ மகர லக்கணத்துக்காரர் ஒருத்தர் இருக்காங்க, 7ல் குரு இருக்குது. என்ன கண்டிஷன் இருப்பார் அவர்? உச்ச பலத்தில் இருக்கார். மகர லக்கணத்துக்காரனுக்கு குரு உச்சத்தில் இருக்குதப்பா. ஆனால் அவர் அங்கே என்ன நிலைமையில் இருக்கிறாரு? நிஸ்பலத்தில் இருக்கிறார். நல்லா இங்கே நீங்கள் இதுதான் பலன் சொல்கிறக்கூடிய டெக்னிக்கே இந்த மேட்ரு தான். அப்போ நம்ம எடுத்த உடனே ஒரு 7ல் குரு இருக்குது, அந்த ஜாதகருக்கு பணம் பொருள் எல்லாம் சூப்பராக வரும், மனைவி கொண்டுகிட்டு வரும், கட்ட வண்டியில் கொண்டுகிட்டு வரும் அப்படின்னா கட்ட வண்டியிலெல்லாம் கொண்டுகிட்டு வராது. கட்ட வண்டியில் தான் இவனை ஏற்றிட்டு போகணும், மனைவி அடித்து. அப்போ 7ஆம் இடத்துல அங்கே குரு நம்ம இங்கே உச்சங்கிற கால்குலேஷன் போடக்கூடாது. ஏன்னா அவர் நிஸ்பலம் ஆயிடுறாரு. இதை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி புதன் ஆட்சியோ உச்சமோ எந்த லக்கணத்துக்கு? தனுசு லக்கணம். 7ல் குரு, 7ல் புதன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஆட்சி பெற்றிருக்காரு. நம்ம சொல்லலாம், பையன் சூப்பராக படிப்பான், ஜம்முன்னு வருவான், அப்படி இருப்பான், இப்படி இருப்பான். வரக்கூடிய மனைவி நயன்தாரா மாதிரியே இருக்கும். 7ஆம் இடத்துல கை பாருங்க, நயன்தாரா மாதிரியே இருக்கும். அப்படியெல்லாம் கணக்கு போடக்கூடாது. அது இப்படி இருக்கும். அப்போ என்னென்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ 7ல் அங்கே புதன் இருக்குது, நம்மளுக்கு ஆட்சி பெற்றிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேஷன் போடக்கூடாது. அதே மாதிரி மீன லக்கணத்துக்காரங்களுக்கு 7ல் குரு, இந்த 7ல் புதன் உச்சம் பெற்றிருக்குது அப்படின்லாம் கால்குலேஷன் போடக்கூடாது. ஏன்னா புதனும் குருவும் 7ஆம் இடத்துல தன்னுடைய வலிமையை இழக்குகிறார்கள். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 4ல் நம்ம சொல்லியிருக்கிறோம், என்ன சொல்லியிருக்கிறோம்? செவ்வாயும் இந்த சந்திரனும் சுக்கிரனும் சொல்லியிருக்கிறோம். அதே 4க்கு 7ஆம் இடம் எத்தனாம் இடம்? 10ஆம் இடம். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. என்ன நிலைமையில் இருக்கார்? நல்ல உச்சம் பெற்றிருக்காரப்பா, அல்லது ஆட்சி பெற்றிருக்கிறார். எந்த லக்கணத்துக்கு செவ்வாய் உச்சமோ ஆட்சியோ பெற்றிருப்பார்? கொஞ்சம் மூளைக்கு தான் கொஞ்சம் வேலை கொடுங்களேன் பார்ப்போம். எந்த லக்கணத்துக்கு? விருச்சிகத்துக்கு எது ஆச்சுங்க ஐயா? சுக்கிரன் ஆட்சி. அது எத்தனாம் இடத்துல ஆச்சுங்க ஐயா? விருச்சிகத்துக்கு 7ல் தாங்க ஐயா வருது. ஐயா 4ஆம் இடத்துல இப்போ தான் மூளை கொஞ்சம் வேலை கொடுக்கணும். 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம் அடையுதுன்னா அந்த 4க்கு 7ஆம் இடம் எது? 10ஆம் இடம். அப்போ 10ஆம் இடம் எந்த வீடாக வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் அப்படியே கால் பண்ண உச்சம். சுக்கிரன் எந்த ராசிகரத்தில் உச்சமாகிறாரு? சுக்கிரன் உச்சமாகிறது மகரமா? மீனத்தில் உச்சமாகிறாரு. அப்போ மீனத்தில் உச்சமாகிறாருன்னா எந்த லக்கணத்துக்கு? மிதுன லக்கணம். நல்லா புரிஞ்சுக்குங்க. மிதுன லக்கணத்துக்கு உங்களுக்கு 10ல் சுக்கிரன் இருக்குது, நிறைய வீடு அமையும், நிறைய சொத்து அமையும், நல்ல தொழில் அபரிவிதமான வளர்ச்சி அடையும். உங்களுக்கு சுக்கிரன் பெற்றிருக்கு, நல்ல அற்புதமான முறையில் இருக்குது. நிறைய பெண்கள் மூலம் நல்ல தனவரவு, செல்வாக்கு, வசதி வாய்ப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்லாம் கிடைக்க நினைக்கக்கூடாது. மனைவி மூலமாக இருக்கட்டும், பெண்கள் மூலமாகவும் அவருக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கை அமையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி 7ல் சனி. அப்போ 7க்கு 7ஆம் இடங்கிறது லக்னம். அப்போ லக்னத்தில் உங்களுக்கு யாருக்காச்சும் ஜாதகத்தில் அந்த ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்குதுன்னா, நான் சூப்பர், எனக்கு இந்த சனிங்கிற கிரகம் உச்சம் பெற்றிருக்குது, லக்கணத்திலேயே நான் சூப்பராக இருக்கிறேன். சனி உச்சம் பெற்றிருக்கிற லக்கணம்னா எந்த கிரகத்தை, எந்த வீட்டில் சனி உச்சமாக இருப்பார்? துலா லக்கணத்துக்காரங்களுக்கு சனி உச்சமாக இருக்கும். அப்போ அந்த லக்கணத்துக்காரங்களுக்கு அந்த சனி கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது. இதை நீங்கள் ஒரு டாபிக், இது ஒரு டாபிக். அப்போ ஸ்தான பலம் என்பது ஒருத்தரை நேரடி அடிக்கிறது. ஸ்தான பலம், அதாவது ஸ்தான பலம்ங்கிறது நேரடி அடிக்கிறது. திக்பலம்னா மறைமுகமாக அடிக்கிறது. ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கும் மறைமுகமாக போய் அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ இதில் நீங்கள் ஒரு டாபிக் நான் பேசிட்டேன், இன்னொரு டாபிக் நீங்கள் அப்படியே நீங்கள் நல்லா இந்த வீடியோ திருப்பி 2 தடவை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இதே தான் நம்ம அப்படியே மாற்றி பேச போகிறோம். ஸ்தானத்தை பலத்தை பார்த்தோம், இப்போ நிஸ்பலத்தை பார்த்தோம். சரி, இப்போ நிஸ்பலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நிஸ்பலத்தில் ஒரு கிரகம் இருக்குது, நான் சொன்ன கிரகமெல்லாம் இருக்குது. அதே கிரகம் அங்கே வலு இழக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்று நீசமாகணும் அல்லது வக்ரமாகணும்.
இப்போ ஒரு கெட்டவன் இருக்கிறான், ஒரு கிரகம், இப்போ சனி எங்கே இருந்தால் நிஷ்பலம்? லக்னத்தில் இருந்தால் நிஷ்பலம், அப்படி தானே? அதில் மாற்றம் இல்லை. நல்லா புரியுதில்லை நான் பேசுகிறது? அப்போ சனி அந்த இடத்துல உங்களுக்கு லக்னத்தில் சனி நீசமாயிட்டாலோ வக்ரமாயிட்டாலோ சனி உங்களுக்கு கெடுதல் பண்ண மாட்டான். நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். இதுதான் பாரம்பரியத்தில் அந்த நம்ம டெக்னிக்கு நெவுத்தி புரிஞ்சுக்கிறது. இதுதான் மேட்ரு. வேற எல்லாம் ஒன்றும் மேட்ரே இல்லை. புரிதல் தான் காரணம். இப்போ அதே மாதிரி புதன் அந்த கிரகம் எங்கே நம்மளுக்கு நீசமாகிறாரு? மீனத்தில் நீசமாகிறாரு. மீனத்தில் நீசமாகிறாரு. அப்போ புதன் நீசமாகிறாரு அப்படின்னா எதில் நீசமாகிறாரு? மீனத்தில் நீசமாகிறாரு. அப்போ எந்த பாவத்துக்கு அப்படிங்கிறது ஒரு லக்னத்துக்கு புதன் சுக்கிரன் சொல்லிட்டேன். அதே 7ஆம் இடத்துல ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 7ஆம் இடத்துல அங்கே அந்த கிரகங்கள் நீசமாக இருந்தாலுமே கூட எந்த கிரகம் நீசமாகுது? அதாவது கன்னி லக்னத்துக்கு புதன் 7ஆம் இடமான எதில்? மீனத்தில் நீசமே ஆயிருந்தாலும் சப்போஸ் அங்கே அந்த கிரகம் வக்ரம் வாங்கிற மாதிரி மீனத்தில் புதன் வக்ரம் பெற்றுவிட்டால் நீங்கள் நினைக்கிற மாதிரி புதன் எல்லாம் வந்து சம்சாரம் அப்படி கிடைக்கும் இப்படி மோசமாக வரும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சூப்பரான பொண்டாட்டி கிடைக்கும், சூப்பரான கணவன் கிடைப்பான். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா நான் சொல்கிறது? நிஷ்பலம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றாலும் அவன் நல்ல பலனை கொடுப்பான். இதுதான் அந்த ஜோதிடத்துக்கு உண்டான விஷயம். அதே மாதிரி நாளில் சந்திரனும் சுக்கிரனும் திக்பலன்ட்டோம். ஆனால் 10ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் வக்ரம் பெற்றிருக்குது. அவர் நல்ல நிலைமையிலேயே இருந்தாலும் சொல்கிறேன் நான், நல்லா புரிஞ்சுக்கங்க. நீசம் பெற்றிருக்குது. இப்போ சந்திரன் நீசமாகிற இடம் இது விருச்சிகத்தில். சந்திரன் நீசம் எந்த லக்னத்துக்காரருக்கு நீசம்? சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம். சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு நாலாம் இடத்தை பற்றி பேச வேணாம். நாளில் ஒரு கிரகங்கள் திக்பலது அப்படி அடையுது அப்படின்னா அந்த நாளுக்கு 7ஆம் இடமான எத்தனாம் இடம்? 10ஆம் இடம். அப்போ 10ஆம் இடத்துல உங்களுக்கு ஜாதகத்தில் சந்திரனோ சுக்கிரனோ இருந்து அந்த கிரகங்கள் வக்ரம் பெற்றுவிட்டால் அவங்களுக்கு நல்ல வீடு அமையும், நல்ல சொத்து அமையும், ஒரு நல்ல நிலம் அமையும், நல்ல பூமி அமையும். இதெல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் அமையும். அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி திக்பலம்னா 1ஆம் இடத்துல சனி வந்து நிஷ்பலம் அடையும். ஆனால் அதே கிரகம் வக்ரம் பெற்றுட்டால் அந்த சனி கொடுக்க வேண்டிய பலன்களை கெட்ட விதமாக கொடுக்காமல் நல்ல விதமாக கொடுப்பான். இப்போ 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் திக்பலம்னா அவர் எந்த இடத்துல? 10, 11, 12, 1, 2, 3, 4ஆம் இடம். 4ஆம் இடமா எத்தனாம் இடம்? 4ஆம் இடம் தானே. அப்போ 4ஆம் இடத்துல ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் அல்லது சூரியன் உங்களுக்கு இருக்குது, 4ல் சூரியன் இருக்குது, உனக்கு சுட்டெரிக்கும் வீடு தான் கிடைக்கும் அப்படின்லாம் பேசவே கூடாது. ஆனால் வக்ரம் பெற்று மட்டும் இருந்து விட்டால் நிச்சயமாக அவர் வீடு அரசு அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கும், அரசு நிகர் கட்டடம் மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு இருக்கும். ஒரு நல்ல இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக தெரியும், பார்க்குறதுக்கே ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அப்போ நீங்கள் ஸ்தான பலத்தை ஒரு ஜாதகத்தில் ஒரு பலனை சொல்கிறதுக்கு நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். அஸ்தங்கத்துக்கு எடுத்துக்கலாம். அதாவது அந்த கிரகங்கள், அதாவது நிஷ்பலம் அடைந்த கிரகங்கள் வக்ரமானாலும் சரி அஸ்தங்கமானாலும் சரி அந்த கிரகங்கள் கெட்ட பலனை தராது, நல்ல பலனை கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி ஸ்தான பலம் அடைந்த கிரகம், திக்பலம் அடைந்த கிரகம் வக்ரம் அடைந்தால் அவன் கொடுக்க வேண்டிய, அவன் உச்சமே பெற்றிருந்தாலும் சரி, அந்த 4ஆம் இடத்துலேயே திக்பலத்தோடு இருந்தாலும் சரி, அவன் அப்படியே அந்த இடத்துல இருந்து அப்படியே ரிவேஸாக மாறிடுவான். அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஸ்தான பலம் திக்பலம் இந்த 2 விஷயத்தையும் நிஷ்பலம் இந்த 3 மேட்டரையும் கோர்வு பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா பலன் சொல்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது,
நம்மளுக்கு திசையை விட புத்தி தான் வலியுது. அடிக்கடி சொல்கிறது, ஏடா புத்தி இருக்குதாடா அறிவு கட்ட நாயே அப்படிங்கிறமில்ல. யார் எடுத்தாலுமே புத்தி இருக்குதா முதல்ல, என்ன நம்ம புத்தின்னு தான். புத்தி தான் மெயின். அது நல்ல புத்தியோ கெட்ட புத்தியோ, புத்தி தான் மெயின். திசையை விட புத்தியே வலிமை. அப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளை பாருங்கள், கொஞ்சம் லாங் ட்ராவல் சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க. சும்மா ஒரு 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 30 நாள் 40 நாள் 50 நாள் அப்படி கேள்வி அப்படி கேட்குறப்ப புத்தியை பார்க்கணும். எடுத்தோடனே ஒரு வாரத்தில் 10 நாளில் நடக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறான், அந்தரத்தை சூட்சுமத்தை பார்த்துக்கணும். அப்போ அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆகுமா அப்படின்ல. கல்யாணம்லாம் நாளைக்கு ஆகாது, உடனே ஆகாது. அதுக்கெல்லாம் அந்த புத்தி தான் பார்க்கணும். அப்போ கேள்வி கேட்குறவன் அந்தரத்தை கேள்வி கேட்குறானா, புத்திநாதனை கேள்வி கேட்குறாங்களா, இதை தொடர்பு பார்க்கணும். அப்போ நம்ம ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம் அப்படின்னா தசாநாதனை விட புத்திநாதனுக்கு வலிமை அதிகம். அப்போ அந்த புத்திநாதன் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள்னு பாருங்கள், அதுக்கப்புறம் அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாங்கிறத நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். அப்போ அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு ஸ்தான பலத்தில் இருக்குதா அல்லது நிஷ்பலத்தில் இருக்குதா? அப்போ ஸ்தான பலத்தில் இருந்தால் ஸ்தான பலத்தை கொடுக்கும் என்று தவறான கண்ணோட்டத்தில் பார்க்காதீர்கள். அவர் வக்ரமோ அஸ்தங்கமோ அடைந்து விட்டால் அந்த இடத்த திக்பலம் வேலை செய்யாது. அதே மாதிரி ஸ்தான பலத்தில் இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்குது, அப்போ அந்த கிரகங்கள் கெட்டு போச்சு, அப்போ நம்ம கெட்டு போன கிரகங்கள் நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்காது அப்படின்னு தவறான கணக்கு போடாதீங்க. அந்த கிரகங்கள் வக்ரமோ அஸ்தமானமோ, அதாவது நிஸ்பங்க அதாவது நிஷ்பலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பெற்றுட்டாலும் சரி அஸ்தமானம் பெற்றுட்டாலும் சரி, அந்த கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலனை அந்த பாவத்தின் ரீதியாக நல்ல பலனை கொடுக்கும். இதைத்தான் நீங்கள் நல்லா மனசில் புரிஞ்சுக்கணும். அப்போ இன்றைக்கி நான் சொல்ல வந்த கருத்தே பாரம்பரிய ஜோதிடத்தில் சில நுணுக்கமான விஷயங்கள். அப்படின்னா இப்போ நான் பேசின ஒரு சென்டென்ஸ் தான். அப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பலன் சொல்கிறதுக்கு என்ன மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன பலனை சொல்லலாம், என்ன பலனை சொல்லக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதையே இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னோம்னா, உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது, அந்த புத்தி நின்ற நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நட்சத்திரநாதனும் ஸ்தான பலத்திலிருந்து புத்தி நடத்துகிறானா அல்லது நிஷ்பலத்திலிருந்து புத்தி நடத்துகிறானா, அல்லது நிஷ்பலத்திலேயே இருந்தாலும் அவன் வக்கரம் பெற்று அஸ்தகம் பெற்றால் அவன் நல்ல பலனை கொடுப்பான். திக்பலத்தில் இருந்தாலும் சரி அந்த கிரகம் அஸ்தகானம் பட்டுட்டா நல்ல பலன் கிடைக்காது. இதுதான் மேட்ரு. இதுதான் ஜோதிடத்தில், இதுதான் மேட்ரு. இதில் ஏதாச்சும் நான் பேசுனது யாருக்காச்சும் புரிஞ்சிச்சா புரியலையா? நம்ம பேசுகிறப்ப கடைசியில் இந்த ஒரு வார்த்தையை ஒட்ட வைப்போம், நான் சொன்னது யாருக்காச்சும் புரிஞ்சுதா புரியலையா அப்படின்னு. என்னங்க ஐயா? புரியலைங்கய்யா? கமலஹாசனாட்டவே பேசிட்டேனா? இல்லை, நான் நல்லா தெளிவாகவே பேசிட்டேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரே நிமிஷத்தில் இவ்வளோ நேரம் பேசின விஷயத்த ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். அதாவது முதல்ல ஸ்தான பலம் என்பது ஆட்சி உச்சம் இது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் ஸ்தான பலம். ஆனால் திக்பலம்ங்கிறது லக்னத்தில் புதனும் குருவும் இருந்தால் திக்பலம், அவன் நல்ல பலனை கொடுப்பான். 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் இருந்தால் திக்பலன், அவன் கொடுக்க வேண்டிய பலன் நல்லா கொடுப்பான். 7ஆம் இடத்துல சனி இருந்தால் அவன் திக்பலம், அவன் நல்ல பலனை கொடுப்பான். லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக சம்சாரம் கிடைக்கும். 10ல் செவ்வாயும் சூரியனும் இருந்தால் அது திக்பலம். அப்போ ஒரு கிரகங்கள் எங்கே திக்பலம் ஆகுதோ அதற்கு நேர் 7வது வீட்டில் நிஷ்பலம் ஆகும். நிஷ்பலம்னா என்ன? திக்பலம்னா நேரடியாக அடிக்கிறது, நிஷ்பலம்னா மறைஞ்சு அடிக்கிறது. திக்பலம்னா நல்ல விஷயத்தை செய்கிறது, நிஷ்பலம்னா கொஞ்சம் பலன்களை குறைச்சி கொடுக்கறது. அதாங்க இந்த மேட்டர் சொல்கிறேன். அடுத்தது, நீங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள்லாம் திக்பலம் அடைஞ்சிருக்குதுன்னு ஒரு கனவு கோட்டை போட்டுக்கிட்டு நீங்களாம் படுத்து தூங்கக்கூடாது தலைவாணி வச்சுக்கிட்டு. ஆனால் திக்பலம் அடைந்த கிரகங்கள் வக்கரமோ அஸ்தமானமோ போட்டுட்டா நீங்கள் போடுற கனவு கோட்டையெல்லாம் பழிக்காது தம்பி. இவன் சொல்கிற மாதிரி, சீமன் சொன்ன மாதிரி தான், உங்கள் பாட்சாவெல்லாம் பழிக்காது அப்படிங்கிற மாதிரி கதை தான். அதே மாதிரி நிஷ்பலம் அடைஞ்சு போச்சு, விட்டத்தை பார்த்துக்கிட்டு எனக்கு 4ல் இப்போ 7ல் 4க்கு 7 10ஆம் இடத்துல எனக்கு சுக்கிரன், 10ஆம் இடத்துல எனக்கு சந்திரன், என்னடா நிஷ்பலம் ஆகி போச்சு, எப்பட்றா வீடு அமையும், இல்லை அமையாதா, இல்லை மேலே அப்படி விட்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க. அப்படி நிஷ்பலம் அடைந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் வக்ரமோ அஸ்தங்கமோ அடைந்து விட்டால் அவன் செய்ய வேண்டிய பலனை நல்லா செய்ய மாட்டான், அதுக்கு அப்படியே ரிவேர்ஸில் செய்ய ஆரம்பிச்சிடுவான். அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்,
கிரகங்கள் அவன் ஸ்தான பலத்தில் இருக்கிறானா, திக்பலத்தில் இருக்கிறானா, நிஷ்பலத்தில் இருக்கிறானா, நிஷ்பலத்திலேயே இருந்தாலும் அவன் அஸ்தங்கம் அடைந்திருந்தாலும் வக்ரம் அடைந்தாலும் நல்ல பலனை தருவான். திக்பலம் அடைந்திருந்தாலும் அந்த கிரகங்கள் வக்ரமோ அஸ்தமனமோ அடைந்தால் அவன் நல்ல பலனை கொடுக்க மாட்டான். இதுதான் இன்றைக்கு நான் இந்த கருத்தரங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தகவல். இதுவரை பொறுமையாக கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். ஓகேங்களா? அப்போ இன்றைய கருத்தரங்கத்தை நம்ம இனிதே நிறைவு செய்வோம். நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய புதிய அலுவலகம் திறப்பு விழா மற்றும் 20வது கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்துக்கு நம்மோடு தோள் துணையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நிறுவனத்துடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள், என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்மளுடைய மாணவர்கள் அவர்களுக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பத்மஸ்ரீ, ஏன்னா இன்றைக்கி என்ன எங்கள் சித்தப்பா நல்லா என்ன பண்ணுறேன்னே அவருக்கு தெரியாது. அதனால் இன்றைக்கி அவர் வந்திருக்காரு. இல்லை சும்மா வந்துட்டு போமா, வாமா, ஒரு நிமிஷம் வந்துட்டு போமா. அவங்க நிர்வாகி தானே, என்ன துணை பொருளாளர் அவங்க பணமெல்லாம் அவங்க கிட்ட தான் வாங்கிக்கிறதா போப்பேன். துணை பொருளாளர் பத்மஸ்ரீ அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எங்களை பற்றி ஒரு 4 வார்த்தை பேசுங்க, நிர்வாகிகளை பற்றி வாங்க. சும்மா எதை ஒன்று வாய்க்கு வந்தது பேசுமா, நாம தான் அடிக்கடி சொல்கிறோங்க, பேசுமா எதோ ஒன்று பேசுவாங்க. இது மாதிரி பேசுமா, ஏதோ ஒன்று பேசுமா, எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லு. பக்கத்தில் போய் சார் போமா, பேசுமா, ஒருத்தருமே இல்லைன்னு நினச்சி பேசுமா. எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பேசுமா, உனக்கு மனசில் பட்டது பேச. இன்றைக்கி 20வது கருத்தரங்கம்மா, பேசுமா பேசுமா, கலந்து பேசுமா. உனக்கு இங்கிலீஷில் பேசுமா, சரி நிற்கிறமா பேசுமா பேசுமா. இன்றைக்கி புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி இங்கே வந்திருக்கோம். இன்னொரு 1 or 2 இயர்ஸில் சொந்த இடம் வாங்கி ஒரு புது ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம். அதுக்கு நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம், நீங்களும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம். ஓ அப்படியா, நீ பண்ணுறியா? ரொம்ப சந்தோஷம். சரி ரைட், ஓகேம்மா, சிறப்பு, ரொம்ப சந்தோஷம். ரைட், ஓகே. அண்ணா வாண்ணா வாண்ணா, சும்மா வாண்ணா. இருந்தாலும் ஏன்னா அவங்களாம் நான் என்ன பண்ணுறேன்னு எங்கள் சித்தப்பா அவங்களாம் தெரியாது. எங்கேயோ போகிறான், காலையில் எழுந்திரிச்சு போகிறான் வர்றான்னு தெரியும். பேசுகிறேன் சும்மா அப்படி பேசுகிறேன், அவர் பக்கத்தில் இருந்து பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு அவ்வளோ தூரம் பேச்சு வராது. சரி, இன்றைய கருத்தரங்கத்தை நம்ம இனிதே நிறைவு செய்வோம். நம்முடைய கருத்தரங்கம் அப்படிங்கிறது மாதம் ஆங்கில தேதியில் முதல் ஞாயிற்றுக்கிழமை. அடுத்தடுத்து புதிய பரிணாமங்களோடு சிறப்பு விருந்தினர்கள் ஒரு 3 பேர்த்தோடு நமது மாணவர்களும் தொடர்ந்து பேச போகிறாங்க. நீங்கள் நிச்சயமாக ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது எதையும் இன்றைக்கி விதைச்சி வச்சா தான் நிச்சயமாக நாளைக்கு அறுவடை பண்ண முடியும். எடுத்த உடனே நம்ம இந்த சரவணபவ ஜோதிட அறிவாலயம் இல்லை, நீங்கள் எந்த நிறுவனத்தில் போய் படித்தாலும் சரி உடனேவெல்லாம் எதையும் நம்ம சாதிக்க முடியாது. இப்போ மூங்கில் மரத்தை பார்த்தீங்க அப்படின்னா மூங்கிலை நட்டு வச்சுருப்பாங்க, முளைக்கவே முளைக்காது. உங்களுக்கு நீங்கள் நட்டு வச்சு 3-4 வருஷத்துக்கு மூங்கிலோட முளைப்பே தெரியாது, 4 வருஷத்துக்கு தெரியவே தெரியாது. நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு டெய்லி குழி பறிச்சு எங்கடா முளைப்ப காணான்னு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாவே ஒன்றும் தெரியாது. ஆனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி மேலே ஒரு முளைப்பு இப்படி தூக்கும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இங்கே 2 தூக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 நாளில் கிட்டத்தட்ட 30-40 அந்த இடத்த அப்படியே முளைப்பு பக்கமாக நிறைய முளைப்பு வந்துடும். அடுத்து அந்த முளைப்பு முட்டு முளைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த மூங்கிலை முட்டு அழிக்கவே முடியாது, மூங்கிலை முட்டு அழிக்கவே முடியாது, தொடர்ந்து பெருசாகிட்டே இருக்கும். அப்போ அது மாதிரி தான் ஒரு ஜோதிடத்துறையில் வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்த உடனே ஒரு என்னோட 1 வருஷம் 6 மாதம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா எல்லா விஷயத்தையும் கற்றுக்க முடியாது. அது கற்றுக் கொடுத்தாலும் மைண்டில் இருக்க போகிறதில்ல.
நம்ம தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து பரணி அஸ்ட்ரோ வேல்டு யூடியூப் சேனல் இருக்குது, அகோரி அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் இருக்குது. தொடர்ந்து நம்ம மாணவர்களை மேடை ஏற்றி அழகு பார்க்குறதுக்கு நிறைய ஒரு கொடுப்புனையும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இதில் நீங்கள் தொடர்ந்து எங்களோட பயணிங்க. நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயமாக இன்றைக்கி இல்லைனாலும் இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு நிச்சயம் உங்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து எல்லாருமே வந்து நீங்கள் வந்து என்ன நம்புறீங்க? நான் திருச்செந்தூர் முருகனை நம்பி தான் அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். எல்லாத்துடைய வாழ்க்கையும் நிச்சயம் சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் நிச்சயம் எங்களோட பயணிப்பவர்களுக்கு அனைத்து மாணவர்களுக்குமே சரி நிர்வாகிகளுக்குமே நிச்சயம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம மீண்டும் ஒரு அழகான அடுத்த கருத்தத்தில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் அடுத்த தருணத்தில் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.